ஹாய்ங்க, திஸ் இஸ் டிபி. வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக நான் ஒரு நியூஸ் பார்த்தேங்க. பாகிஸ்தான் ஹெல்ப்ஸ் டு பங்களாதேஷ்னு. சரி, என்னன்னா உள்ளவே பார்த்தீங்கன்னா விஷயம் அப்போ தான் புரியுது. ஏற்கனவே நம்மளுக்கு இப்போ தான் ரீசெண்டாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் போச்சு இல்லையா? இந்த வாரில் நான் ஆக்சுவலாக சொல்கிறது வார் இஸ் நாட் அ சொல்யூஷன். ஆனால் அந்த வார் ஸ்மூத்தாக முடிஞ்சு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு சிக்கல் கொடுக்குறது இப்போ சீனா சிக்கல் கொடுத்துட்ருக்கான். இப்போ நம்ம பார்டரில் இருக்க பங்களாதேஷ் அவனும் சைனாவும் பாகிஸ்தானும் பார்ட்னர்ஷிப் போட்டு நம்மளுக்கு பார்டரில் இருக்க சிக்கன் நெக் அப்படின்னு ஒரு ஏரியா பிளேஸ் இருக்குது. நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில உள்ள 20 கிலோமீட்டர். அந்த 20 கிலோமீட்டர் பங்களாதேஷ் இதை நம்ம ஒரு ஏர் பேஸாக வச்சுருக்கோம். ஏர் பேஸ் அதில் இருக்க வெப்பன்ஸ் எல்லாமே நம்ம தான் அங்கே வச்சுருக்கோம். ஆனால் நான் இடிச்சிட்டு நான் ஒரு ஏர் பேஸ் நான் டெவலப் பண்ணணும். அதனால் இந்த இடம் எனக்கு தான் அப்படிங்கிறது. இந்த இடம் அருணாச்சல, அதாவது அதுக்கு முன்னாடி சைனா அருணாச்சல பிரதேசம் நம்ம பக்கத்தில் இருக்கு இல்லையா? அந்த ஏரியா அவனோட இடம். ஏன்னா அவனோட பார்டர் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அவனோட இடம்னு சொல்லி அவனை 21 நேம் பிரித்து பண்ணிகிட்ருக்கான். இது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் இந்தியா இதெல்லாம் என்னோடது, நீ என்ன வேணால் பண்ணாலும் அது எங்களோட இடம் தான் அப்படின்னு நம்ம நிற்கிறோம். ஆனால் அவன் நம்ம ப்ரூஃப் எல்லாத்தையும் காட்டுறோம். ஆனால் அவனோட இடம் அப்படின்னு சொல்லி அவன் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான். ஆனால் இது இந்தியா கவனிச்சிட்ருக்கு. இப்போ என்னென்னா பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் சைனாக்கும் பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த ஏர் பேஸ் இவங்க டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் இப்போ பெரிய பிளான் போட்டுட்ருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப்பை அவன் ஏர் பேஸை என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் செகண்ட் பார்ட்டில் சொல்கிறேன். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி நினைக்கிறேங்க. செகண்ட் பார்ட் பார்க்குறதுக்கு நான் கமெண்ட்டில் போடுறேன், பின் பண்ணுறேன். Keep follow me and thank you for stay tuned.